ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அவியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அவியலுக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. 1/4 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 மிளகாய், இதையெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. மஞ்சள் தூள் வேணால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இது விழுதா நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், அவியல் அரைச்ச விழுது இந்த மாதிரி தான் இருக்கணும். மஞ்சள் தூள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அவியல் செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சாதம் வைக்கும்போது வச்சு எடுத்து வச்சுட்டுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இதில் கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, பொட்டேட்டோ இது மட்டும்தாங்க நான் போட்டிருக்கேன். எல்லாம் 1/4 கப்பு, கேரட் 1/4 கப்பு, பீன்ஸ் 1/4 கப்பு, பொட்டேட்டோ 1/4 கப்பு, கேபேஜ் 1/4 கப்பு, எல்லாம் 1/4 கப்பு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவியல் அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போடணுங்க. இதை நான் அவியல்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா அவியல் பண்ணோம் அப்படின்னாலே சேனக்கிழங்கு, வாழைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ், வெள்ளை பூசணி, சிகப்பு பூசணி, முருங்கைக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா ரிச்சாக செமையாக பண்ணணுங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சு இப்போ நான் பண்ணுறேங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாங்க. என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொன்னேன், அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/4 ஸ்பூன் சீரகம், பெருங்காயம், கடுகு தாளித்து போட்டிருக்கேங்க. அது இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கூட சேர்த்துட்டோம், உப்பு காரம் எல்லாம். அதனால் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதில் புளிப்புக்காக நாம் எதுவும் சேர்க்குறது இல்லைங்க, வெறும் தயிர் மட்டும்தான். அது 1/4 கப்பு இப்போ சேர்த்திக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க. அப்போ தான் நம்ம அவியல் ரெடி ஆகும். பாருங்கள், நம்மளோட அவியல் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதுக்கு இந்த அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்திக்கிறேங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதுக்கு வெல்லம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெல்லம் சேர்த்தா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதே நம்ம சிகப்பு பூசணிக்காயில் சேர்த்துனோம்னா அந்த வெல்லம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அது நம்ம சேர்க்கலை இல்லைங்களா, அதனால் இதுக்கு டெஃபினட்டாக சேர்த்தா ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நான் அரிசி மாவு சொன்ன இடத்துல நீங்கள் பொட்டுக்கடலை, அதாவது பொரிக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி முந்திரி பருப்பு கூட அரைக்கிற விழுது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு சொன்ன திங்ஸில் நான் அரிசி மாவு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல உங்களுக்கு பொட்டுக்கடலை, வெள்ளரி விதை, பூசணி விதை, முந்திரி பருப்பு, இதில் எது பிடிக்குதோ அது நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நம்மளோட அவியல். அப்புறம் தயிர் புளிச்ச தயிர் ஊற்றணுமா, ஃப்ரெஷ் தயிர் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளோட விருப்பம்தாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒரு வகையில் இருந்தாலும் நாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. யார் எந்த ரெசிபி சொன்னாலும் நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுவோம் பார்த்தீங்களா. நல்லா புளிப்பாக பிடிச்சவங்க புளிப்பான தயிர் ஊற்றிக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படின்னா எப்போ அவியல் செய்கிறோமோ அதுக்கு, இப்போ மத்தியானம் அவியல் செய்கிறோம்னா காலையில் தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நைட்டு அவியல் வேணும் அப்படின்னா மத்தியானம் தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்மளோட அவியல் ரெடிங்க. பாருங்கள், நம்மளோட சிம்பிளான அவியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, அவியல் அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் அவியல். இது நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு செஞ்சுருக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த எந்த வெசலில் செய்கிறோமோ அதுக்கு மேலே இப்படி பனானா லீஃப் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க இருக்கும்போதே, புகை வரும்போதே நம்ம அந்த பனானா லீஃபை போட்டு அதை எப்படி தட்டு வச்சு மூடுவோம் நம்ம அந்த பாத்திரத்துக்கு. அதுக்கு பதில் அந்த லீஃபை வச்சு கவர் பண்ணிட்டோம்னா அந்த சூடான அந்த சூடு அந்த இலையில பட்டு அந்த இலையில் இருக்கிற சத்தெல்லாம் நமக்கு கிடைக்குங்க. முடிஞ்சால் அந்த பாத்திரத்துலேயே நம்ம போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது. அப்படி பிடிக்காதவங்க அதுக்கு இப்படி கவர் பண்ணுற மாதிரியாவது போட்டு வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால, அதாவது சத்தான காய்கறிகள்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லது தானே. அது அவியல் ஃபார்மில் தான் சாப்பிடணும்னு சொல்ல வரல, ஏதாவது ஒரு ஃபார்மில் டெய்லி வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணுங்க, உடம்புக்கு நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.